பிரைஸ் தி லார்ட். இயேசு 40 நாள் பாலைவனத்தில் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். மத்தேயு 4:1 மற்றும் 2. இயேசு நோன்பிருந்த இடம் பாலைவனம். பாலைவனத்தில் தண்ணீர் இல்லை, வசிக்க தூங்க வீடு இல்லை, இருப்பதெல்லாம் வறட்சியும் சுட்டெரிக்கும் வெயிலும் அனலும் தான். ஒதுங்குவதற்கு கூட மரம் இல்லை. சுட்டெரிக்கும் வெயிலில் எப்படி 40 நாட்கள் இரவும் பகலும் ஒருவர் உண்ணாமல் உறங்காமல் ஜெபிக்க முடியும்? நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அரை மணி நேரம் வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். ஒரு நாள் தண்ணீர் வரவில்லை என்றால் நாம் தவிக்கும் பாடுதான் என்ன? நமக்கு இவ்வளவு சுகமான வாழ்வை கொடுத்த நம் தெய்வம் நமக்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக 40 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் கஷ்டப்பட்டாரே. நாம் இதை விவிலியத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வரியில் வாசித்துவிட்டு சென்று விடுகின்றோம். ஆனால் நம்மை அப்பாலைவனத்தில் வைத்து பார்ப்போம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் எவ்வளவு பசித்திருக்கும், எவ்வளவு வறண்டு போயிருக்கும். அதிகமாக இதை தியானித்தோம் என்றால் நமக்காக கஷ்டங்களை ஏற்ற நம் தேவனை நம் தவறுகளின் மூலம் வேதனைப்படுத்தவே மாட்டோம் மற்றும் அவருக்காக தியாகங்கள் செய்ய தயங்கவே மாட்டோம். எதிலெல்லாம் நாம் தியாகம் செய்யலாம்? நேரத்தில். ஒரு நாளில் 24 மணி நேரம் கொடுத்திருக்கும் நம் தேவனுக்கு 10ல் ஒரு பகுதியை நாம் கொடுக்கலாமே. அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். இதை கொடுக்கும் பொழுது மத்தேயு 6:33 கூறியிருக்கிறபடி நம் தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நமக்கு பிடித்தமான காரியங்களில் தியாகம் செய்யலாம். நமக்கு மிகவும் பிடித்தமான ஆனால் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அது உலக பிரகாரமான சினிமா, டிவி நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது சிநேகிதர்களோடு அரட்டை அடிக்கும் நேரமாக இருக்கலாம். மிக முக்கியமாக தற்போது நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய மொபைல் ஃபோனாகவோ, இன்டர்நெட்டாகவோ, ஃபேஸ்புக்காகவோ, வாட்ஸ்அப்பாகவோ இருக்கலாம். இன்றே முடிவு செய்வோம். இதற்காக செலவிடும் நேரத்தை நான் குறைப்பேன் அல்லது தொடவே மாட்டேன் என்று. ஆம், நம் தேவாதி தேவனையே சோதித்த சாத்தான் நிச்சயம் நம்மையும் சோதிப்பான். ஆனால் 2-3 முறை சி அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டிவிட்டால் நிச்சயம் ஓடி போவான். இதில் உறுதியாக இருந்தோம் என்றால் நிச்சயம் நம் மேலேயே நமக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். பின் எப்படி நம் தேவன் சந்தோஷப்படாமல் இருப்பார்? சந்தோஷப்பட்டால் நமக்கு எதையெல்லாம் தருவார்? யோசிப்போம். உணவில் தியாகம். நம் உணவில் எது நமக்கு மிகவும் விருப்பமான உணவோ அதை தவிர்ப்பதின் மூலம் நாம் நமது பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது சாக்லேட்டாக இருக்கலாம், ஐஸ்கிரீமாக இருக்கலாம், அல்லது அசைவமாக இருக்கலாம். தூய ஆவியானவரின் துணையோடு நம்மால் இந்த தியாகத்தை நிச்சயம் செய்ய முடியும். இதற்காக செலவழித்திருக்கக்கூடிய பணத்தை நாம் சேர்த்து வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17 என்பதின்படி கொடுத்ததற்கு அதிகமாக மடியில் சரிந்து விழும்படி லூக்கா 6:38 ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையில் உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும். மத்தேயு 7:2 என்ற நம் அன்பர் இயேசுவின் கூற்றுப்படி அதிகமாக நாம் ஏழைக்கு இறங்குவோம். ஆண்டவரிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். செயல்களில் தியாகம். நமது செயல்களில் சிறு தியாகங்கள் செய்ய முன் வருவோம். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன் வருவோம். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அவர்கள் பெயரையும் தேவைகளையும் எழுதி நாம் ஜெபித்து வந்தோம் என்றால் நாமே ஆச்சரியப்படும் வண்ணம் அநேகரது தேவைகள் வெகு விரைவில் சந்திக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தில் நாம் ஒரு ஊழியக்காரராக மாறுகின்றோம். ஊழியக்காரரின் சம்பளத்தை நம் எஜமானன் நம் தேவன் கொடுக்காமல் விடமாட்டார். மத்தேயு 10:10. ஆம் அன்பானவர்களே, உணவில் கூட நாம் தியாகம் செய்ய வேண்டும். நமது உடையில் எளிமையை நம் தேவன் விரும்புகின்றார். கவர்ச்சிகரமாகவோ ஆடம்பரமாகவோ இருப்பதை தவிர்த்தால் இறைவனின் ஆசிகளை அதிகமாக பெறலாம்.
ஆமேன்.